ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு நல்ல சைட் டிஷ், இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடுற மாதிரி சென்னையில ரொம்ப ஃபேமஸ் இது வடகரி. ஏன் எவ்வளவோ சைட் டிஷ் இருந்தும் நம்ம இதை பத்தி மட்டும் ஏன் ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னா, இதோட டேஸ்டும் இதோட டெக்ஸ்டரும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணலாம், குவிக்காவும் பண்ணிடலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே இது பிடிக்கும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தட்ல ஒரு முறை நீங்க வீட்ல பண்ணி பாருங்க. இந்த வடகரி உங்க ஃபேமிலில எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் அடிக்கடி நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இட்லி, தோசை, பணியாரம் எல்லாருக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது. எக்ஸலண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புதுசா நான் டெய்லி போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வடகரி பண்றதுக்கு ஒரு 50 கிராம் கடலை பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பர்ஃபெக்டா அரைச்சாச்சு. கடாயில எண்ணெய் சூடாயாச்சு. நம்ம அரைச்சி வச்ச மாவை சின்ன சின்னதா அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம பக்கோடா எல்லாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி. அதோட சைஸ் இன்னும் குட்டியா போட்டுக்கணும். அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு பொரிக்காம லைட்டா நல்லா வேகிற வரைக்கும் பொரிச்சு நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, நான் அப்படி பொரிச்சு எடுக்கிறேன். இது கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லா மாவையும் இதே மாதிரி நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம வடகரி கிரேவி பண்றதுக்கு நம்ம பொரிச்ச எண்ணெயில இருந்தே ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஒரு கடாயில எடுத்துப்போம். எண்ணெய் சூடானதும் 2 பீஸ் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. சோம்போட ஃபிளேவர் வடகரில ரொம்ப நல்லா இருக்கும். 2 மசாலா இலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஃபிளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 4-5 பச்சை மிளகாய் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா நான் கட் பண்ணிருக்கேன். ஒரு வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தது. மீடியம் சைஸா இருந்தா 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வதக்கிட்டு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிப்போம். இதோட ஃபிளேவர் வடகரியில ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணிட்டு இதையும் ஆட் பண்ணிடுவோம். இதையும் நல்லா வதக்கிப்போம். தக்காளி பீசஸ் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு நமக்கு தேவையான அளவு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மசாலா பவுடர்ஸோட பச்சை வாசனை போகணும். கொஞ்சமா கரம் மசாலா, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த பவுடர்ஸ் எல்லாமே முன்ன பின்ன நமக்கு எப்படி விருப்பமோ நம்மளோட டேஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர்ஸை நல்லா வதக்கிட்டு ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் அதோட நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பக்கோடா பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது சூடு ஆறிடுச்சு. அதை சின்ன சின்ன பீஸஸா நம்ம உடைச்சிக்கலாம். இது பாருங்க, மாதிரி குட்டி குட்டியா உடைச்சி எடுத்துக்கணும். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கிறேன். இந்த கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா திக்கா இருக்கு. அதனால நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த பொரிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போறோம் இல்லையா. பாருங்க, இந்த மாதிரி நல்லா உடைச்சி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே இந்த கிரேவியில ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இந்த கிரேவியில நல்லா வெந்து, அந்த நம்ம பருப்புல எதுவுமே போடலை இல்லையா, வெறும் உப்பு மஞ்சள் தான் போட்டிருக்கோம். இந்த கிரேவியில எல்லா மசாலாவும் போட்டிருக்கோம். அந்த மசாலா எல்லாத்தையும் அதை இழுத்துக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சமா கொத்தமல்லியே ஆட் பண்ணிட்டு ஒரு நல்ல வாசனைக்காக நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஸ்டவ் ஃபிளேமை சிம்லே வச்சுப்போம். நல்லா ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். பாருங்க, இது நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா திக்காவும் ஆயிருக்கு. எவ்வளோ தண்ணி இருந்தது, அந்த தண்ணியை ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துருக்கு பாருங்களேன். இது நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு கரெக்டா இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கா இருந்து அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இல்ல திக்காவே இருந்தா பரவாயில்லன்னா அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி மேல திரும்பவும் தூவிருக்கேன். நல்ல கமன்னு மசாலா வாசனையோட வடகரி ரெடி ஆயிடுச்சு. ஈஸி அண்ட் டேஸ்டியான வடகரி சர்விங்க்கு ரெடி. ஈஸியா இருந்ததுல ரெசிபி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.